வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது அரசியல் களம். நான் உங்கள் அமீர். வாட்ஸ்அப் வதந்திகள் ஆட்சியை கவிழ்க்குமா? இந்த காணொலியுடைய முக்கிய மையக்கருத்து இதுதான். நிறைய தரவுகள் இருக்குது, அதனால இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேரம் இல்லாதவர் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஓய்வு கிடைக்கும்போது பாருங்கள். இது சமூகத்துக்கு பலன் அளிக்கும்னு சொன்னால் இதை பகிருங்க. இப்போது இந்த தரவுகளை எதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பிஜேபிக்கு அந்த சிவசங்கர் ஜின்னு சொல்கிற அவர் அரசியல் வட்டாரங்களில் அழைக்கப்படுவார். அவருடைய முழு பேர் சிவம் சங்கர் சிங்கு அவருடைய பேர். இவர் தான் நம்ம பிஜேபிக்காக அரசியல் வியூகங்களை அமைச்சு கொடுத்தவர். இப்போ இல்லை, முதல்ல அவரை பற்றி முதல்ல இதில் இந்த காணொலிக்குள்ளே போகும்போது ஷார்ட்டாக சில விஷயங்களை இந்த சிவசங்கர் ஜி இருக்கார்ல யாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இந்த மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி, பொருளாதார பட்டதாரி. இவர் 2017 2018 மணிப்பூர் மற்றும் திரிபுரா சட்ட தேர்தல்களில் பாஜகவுக்காக இவர் அந்த தேர்தல் வியூகங்களில் அமைச்சு கொடுத்தவர். இவர் இப்போ அதை பாஜகவோட இல்லை. அதுக்கும் அவர் ஒய் ஐ ஆம் ரிசைனிங் ஃப்ரம் பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. அது பெரிய விவாத பொருளானது. 2 புத்தகம் எழுதியிருக்காரு. ஹவு டு வின் அன் இண்டியன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு புக்கம், தி ஆர்ட் ஆஃப் கன்ஜூரிங் ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகம் அவர் எழுதியிருக்கு. பிரபல புத்தகங்கள் எழுதிருந்தோம். இப்போ வாங்க நம்ம கட்டுரையுடைய மைய கருத்துக்கு போவோம். இது திரிபுரா ஒரு உதாரணம். அதாவது வாட்ஸ்அப் வதந்திகளில் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி தன்னுடைய பணிக்காலத்தில், அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எந்த காரையும் யூஸ் பண்ணல, சைக்கிள்லேயே போக்குவரத்துக்கு சைக்கிளில் தான் அவர் பயன்படுத்த. அவ்வளோ எளிமையானவர். அவர் மாணிக் சர்க்கார் சொல்லிட்டு அவருடைய பேர். திரிபுராவுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம் அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். இவரை இறக்குனது இருக்குல்ல, ஆட்சி கட்டிலேருந்து இறக்குனது 2018 ஆண்டு. அது 2018 ஆண்டு எலெக்ஷன் தருவாய் அது. அப்போது அங்கே வெற்றி பெறுவதற்காக பிஜேபி முனைப்பாக இருக்கும்போது இந்த சிவசங்கர் ஜி அவர் தான் அங்கே அது பொறுப்பு வகிக்கிறார். அது தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்றாரு. அங்கே அந்த சர்க்காருடைய ஆட்சியில் ஊழல் கரைப்படையாத ஆட்சி அது. மனிதனும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், திரிபுராவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற பழக்கம் இல்லாத ஒரு மாநிலம் அது. அந்த மக்கள் அது மாதிரி கேள்விப்பட்டதில், இந்த கலாச்சாரத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. அங்கே வாழ்வியல் அமைப்பு எப்படின்னு சொன்னால், அந்த திரிபுராவில் ஒரு பக்கம் பழங்குடி இனத்தவர்களையும் பல குழுக்களும் வங்காளிகளும் சேர்ந்து வாழ்கிற ஒரு மாநிலம் அது. அங்கே சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்கள். அது சண்டை சச்சரவில் 2004 நடந்த சில சம்பவங்கள் பிறகு எல்லோரும் கலந்து வாழ ஆரம்பித்த ஒரு மாநிலம் அது. சிவசங்கர் ஜி இருக்கா இல்லையா, அவர் தன்னுடைய பணி திட்டத்தை வரையறுக்கிறார். அதில் 100 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டினுடைய அடிப்படையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், இதில் ஒன்று கூட நிற்காது. இது தேர்தல்கள் 2018 இந்த பணி ஆரம்பம் 1 வருஷத்துக்கு முன்னால் 2017 ஆரம்பிக்குது. ஆரம்பமே 100 குற்றச்சாட்டுகளை அவர் தயார் பண்ணுறாரு, பட்டியல் போடுறாரு. அதை எடுத்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒன்று கூட அங்கே மக்கள் மத்தியில் எடுப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு நிலை வருது. இடத்துல 60 தொகுதி சட்டமன்ற தொகுதிகள். இப்படியான சூழலில் இது ஆரம்பத்தில் இங்கே நடக்கிற 2013 தேர்தல்களில் பாஜகவுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அந்த தொகுதியில் மட்டும் அது ஞாபகப்படுத்தி வச்சுக்கிங்க, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அது டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து போன ஒரு சூழல் அது. எப்போது 2013. அப்படிப்பட்ட சூழலில் அந்த 2013 எலெக்ஷனில் என்ன நிலவரம் என்னன்னு சொன்னால், 60 தொகுதிகள் இடதுசாரிகள் 50 இடங்கள்லையும், காங்கிரஸ் 10 இடங்களில் தான் இருந்துச்சு. பிஜேபி ஒன்று கூட இல்லை, எல்லாம் வாஷ் அவுட் ஆகிற போன ஒரு சூழல். அந்த மாநிலத்தினுடைய சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு
இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர் ஆட்சி செய்த ஒரு மாநிலத்தை எப்படி வந்து கவுத்துட்டாங்க, எப்படி முடிஞ்சது, நம்ம முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு வியப்பான ஒரு இதாகுது இல்லையா. சிவசங்கர்ஜி அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த குழு என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. திரிபுராவுடைய மக்கள் தொகையில் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், அது என்ன சொல்கிறேன், ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அப்படிப்பட்ட ஒரு குழு, இளைஞர் குழு வந்து 41.3 விழுக்காடு பேர் வந்து இந்த 35 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறது அது கண்டறியுது. இன்னொரு தரவையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில். அதாவது இந்த 2013 தேர்தலுக்குள்ள பாஜக மொத்த ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் நின்று அத்தனை தொகுதிகளும் டெபாசிட் எழுந்த அந்த நிலையில் அது பெற்ற வாக்குகள் சதவீதம் 1.3%. வந்து 2018 தேர்தல்களுடைய வெற்றிக்கு பிறகு அதனுடைய வாக்கு சதவீதம் 40 விழுக்காடு அதிகரிக்குது. அந்த ட்ரிக்கு மாயாஜாலம் வந்து அங்கே நடக்குது. அது அப்போ தான் இந்த லெனின் சிலையெல்லாம் உடைக்கிறாங்களே அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அங்கே நடக்கிற சூழல் வந்து இந்த 2018 40 விழுக்காடு பெற்ற பாஜகவுடைய அந்த அதிபெரும்பான்மையினால் இவங்க இந்த வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. இந்த 2013 2018 இந்த இடைப்பட்ட இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த டியூரேஷன், இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்ன, இதுதான் நம்ம இந்த காணொலியுடைய முக்கியமான ஒரு அம்சம். முதல்ல வந்து 100 குற்றச்சாட்டுகள் தயார் பண்ணாங்க. ஒரு குற்றச்சாட்டு எடுபடல. முதலமைச்சரோ வந்து அப்பழுக்கற்ற தூயவர், அவருடைய ஆட்சியிலையும் எந்த ஊழல்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தாரு. அப்படி இருக்க சூழல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த திட்டத்துக்கு வராங்க. அதில் என்ன செய்கிறாங்க, இங்கே என்ன நடக்குதோ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து பாருங்கள். நான் திரிபுரா சொல்கிறது அப்படி சொல்லும்போது எல்லாமே வந்து தமிழ்நாட்டையும் நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா வந்து இந்த விஷயம் விளங்கும். இங்கே எப்படி வந்து ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாங்களோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்தில் திரிபுராவில் வாட்ஸ்அப் குரூப்புகளை எளிய மக்கள் போய் சேர்கிற மாதிரி, ரீச் ஆகிற மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகளை வந்து அவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிரதானமான விஷயமாக இருக்குது. அதாவது முதல்வர் வந்து அருமையான அற்புதமான ஆட்சி தராரு. இருந்தாலும் மனித சமூக அமைப்புக்குள்ளே தவறுகள் சம்பவங்கள் வந்து நடக்கிறது, அங்கொன்றோ இங்கொன்றோ நடக்கிறது. யாரும் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது. இப்போ இவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, மாநிலத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு பாலியல் வன்கொடுமை அல்லது ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு, இதை வச்சு அதுதான் அன்றைய முக்கியமான ஒரு செய்தியாக அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்புகிறாங்க. நீ கேள்விப்பட்டியா, நீ பார்த்தியா, அது மாதிரி நடந்ததாமே, இது மாதிரி நடந்ததாமேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த வாட்ஸ்அப் செய்திகள் வந்து அதுதான் பிரதானமாக திரிபுராவிலேயே அந்த ஒரே ஒரு விஷயந்தான் வந்து பிரதானமாக ஆக்கப்படுது. இப்படி வந்து ஒரு செய்தி 2 செய்தின்னு சொல்லிட்டு இந்த செய்திகளை வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க. மாணிக் சர்க்கார் அவரும் அவருடைய கட்சியில் செய்த ஒரு தவறு என்னன்னு சொன்னால், இங்கே நடந்த மாதிரி தான். நம்ம எப்படி வந்து திராவிடர் கொள்கைகள், பெரியாருக்கு முன்னே இருந்த பெரியார்கள், அவங்களுடைய வரலாறு என்னென்ன நம்ம தமிழ்நாடுக்காக செய்தாங்க தியாகங்கள், இது எதுவுமே வந்து எப்படி நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த ஜென்சிக்கு நாம் எடுத்து வைக்கலையோ, எங்களை மாதிரி பூமராங்கள் தான் சொல்கிறேன், உட்பட சொல்கிறேன். கட்சி சார்ந்தவங்க சாராதவங்க எப்படி வந்து நம்முடைய பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் இல்லை தங்கைமார்களுக்கும் அல்லது பேரன் பேத்திகளுக்கும் இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை நாம் வைக்கலையோ, அதே மாதிரி வந்து இந்த மாணிக் சர்க்காருடைய அவருடைய 25 ஆட்சி காலத்தினுடைய அந்த நன்மைகள், செயல் திட்டங்கள், அதுக்காக அவர் போராடியது, தியாகங்கள், அவரை பற்றி வரலாறு, அவருடைய குடும்பத்தார் வந்து சந்தித்த இன்னல் இடுக்கணுங்கள், கட்சிக்காரங்க சந்தித்தது, இது எதையுமே வந்து இந்த 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாத ஒரு வாய்ப்பாக போச்சு. அது இயல்பாக ஆயிடுச்சு. திரிபுராவுடைய சுபிட்சங்கள் நல்ல தலைவர், அவ்வளோதான். எப்படி தான் வந்து ஓரளவு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாமே வந்து வேகமாக வந்து வதந்திகள் வந்து பரவிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் திரிபுரா = தமிழ்நாடு, கம்யூனிசம் = இந்த திராவிடம், இது கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிவு வச்சுட்டிங்க சொன்னால் எளிமையாக புரிஞ்சிடும். நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு எளிமையாக புரிஞ்சிடும். என்ன சொன்னால், கல்வி கற்பதற்கு பள்ளிக்கூடங்களில் நுழைவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டோம் ஒரு காலத்தில். படிக்க விடுறதுக்கு விட்டாங்களா நம்மளை? இதை பற்றி யாருக்கு தெரியும்? இன்றைய இளைஞர்களுக்கு யாருக்குன்னா தெரியும்? சொகுசாக இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
நம்முடைய பிள்ளைங்க பேர பசங்க எல்லாமே வந்து சொகுசாக படிச்சுட்டு இருக்காங்க. சொகுசான பணிகள் இருக்கிறாங்க. சொகுசாக வெளிநாடுகளில் போய் பணிபுரிகிறாங்க. நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்கும்போது போராடி பெற்ற அந்த கல்வி வாய்ப்பை கால்நடையாக வந்து பல கிலோமீட்டர்கள் மைல்கள் வந்து நடந்து அந்த பிள்ளைங்க படித்தாங்க. பிறகு சைக்கிளில் போய் படித்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கும் வந்து வரலாறுகளை நாம் எத்தி வைக்க மறந்துட்டோம். இதுதான் நம்முடைய பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த பின்னணியில் திரிபுரா மாநிலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு மூலையில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு கிரிமினல் குற்றம், அது வந்து பெரிதளவு வந்து விவாதிக்கப்பட்டது. அது பெரிய அளவுக்கு வந்து பரப்பப்பட்டது. அது பெரிய மாநில பிரச்சனையாக வந்து குழுக்களில் வந்து பரப்புனாங்க, பேசினாங்க, விவாதமாக்குனாங்க, பிரச்சாரம் செய்தாங்க. அதுக்கான யுக்திகளை வந்து அவங்க கையாண்டாங்க. எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சாதிய அமைப்புகள் இருக்கனவோ அதே மாதிரி வந்து அங்கே அந்த பழங்குடி மத்தியில் பல குழுக்கள் இருந்தது. அங்கே கூட வந்து வங்காளிகள் சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படியா இருக்கும்போது அந்த ஒவ்வொரு குழுக்களில் தங்களுக்கு உயர்வாக சில விஷயங்கள் வச்சு அடுத்த குழுக்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது இல்லையா, அந்த அபிப்பிராயத்தை வந்து டச் பண்ணுறாங்க பிஜேபி. அந்த அபிப்பிராயத்தை டச் பண்ணி அந்த அபிப்பிராயத்துக்கு கருத்துக்கு சாதகமாக இருக்கிற குழுவை நான் உன் பக்கத்துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து நாடகம் ஆடுறாங்க. நான் பக்கத்துணையாக இருக்கிறேன், அவன் கெட்டவன், அவன் உனக்கு எதிரானவன். அந்த குழு எப்படி ஜாதி அமைப்பு சொல்கிறாங்களே அதே மாதிரி அவன் கெட்டவன் இவன் கெட்டவன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு 10 குழு வைங்களேன், 10 குழுக்களும் மத்தியிலையும் 10 குழுக்களுக்கு இவன் சாதகமானவனா தலைவனா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரித்தாளும் தன்மையை வந்து அழகாக கையாண்டான். இப்படி கையாண்ட அந்த சூழலில் தான் வந்து அவங்களுக்குள்ள பிளவுகள், அந்த பிரச்சனைகள், பொய்கள் இன்னும் வேகமாக வந்து நாங்கள் அதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமான அந்த செய்திகளை, மேன்மையான தங்கள் சமூகத்துக்கு தங்களுடைய குழுவுக்கு மேன்மையான அந்த செய்திகளை உரசி பார்க்காம, அதனுடைய நிஜத்தன்மையை பார்க்காம, அது ஃபேக் நியூஸாக இல்லை என்ன வதந்திகளான்னு சொல்லிட்டு உண்மையான்னு பார்க்காம கிடைச்ச வரைக்கும் செய்திகளை உடனுக்குடனே கிடைச்ச ஒரு தகவல் நம்ம கிடச்சிருக்கு, உடனுக்குடனே பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரப்ப ஆரம்பித்து இப்படி தான் வந்து இந்த தீ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக, அற்புதமான ஒரு தலைவருக்கு எதிராக, தன் வாழ்க்கையிலையும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் தூய்மையானவரை இந்த மக்கள் வந்து ஓரம் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டது இப்படி தான். இந்த ஒவ்வொரு குழு இருக்கு இல்லையா, திரிபுராவில் ஒவ்வொரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புக்கு ஒரு கருத்து இருக்கும், பொதுநிலை கருத்து இருக்கும். அந்த கருத்துக்கு சாதகமானவர்களாக வந்து இவங்க வேஷம் போட ஆரம்பித்தாங்க பிஜேபிக்காரங்க. அந்த வேஷத்தினுடைய இதில் வந்து ஏமாந்து போன மக்கள் வந்து அந்த அவங்களுடைய கருத்துருவாக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்படியாக தான் வந்து அங்கே திரிபுராவில் வந்து பிஜேபி உள்ள நுழையுது, கம்யூனிசம் வந்து கீழே வந்து தள்ளப்படுது. இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு முன் உதாரணமாக சிவசங்கர்ஜி எடுத்துக்கொண்டது நம்ம லண்டன் நிறுவனமான கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இவங்க தான் வந்து 2016 நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த தேர்தல்களில் வந்து வியூக அமைப்பாளர்களாக இருந்து வெற்றி பெற செய்தாங்க. இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதே மாதிரி ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு இது. அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா லண்டனை சேர்ந்த நிறுவனம், அது சம்மந்தமாக வந்து தனி ஒரு வீடியோ நான் அது ஏன்னா அது கொஞ்சம் பேச வேண்டிய ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் பிரித்து நாம் அதை நம்ம பார்ப்போம். இல்லை அதே மாதிரி இன்னொன்று வதந்திகளில் வந்து இந்த பிள்ளை பிடிப்போர் வதந்திகளை பாஜக வந்து திட்டம் போட்டு பரப்புச்சு. இதில் வந்து ஒரு நாடு முழுக்க இது பிரச்சனை இருந்து அந்த வதந்திகள் பரவுச்சு. திரிபுராவில் மட்டும் 4-5 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அதில் இந்த பிரச்சாரம் பண்ண அரசு சார்பாக பிரச்சாரம் பண்ண போனார் இல்லையா, அவரும் வந்து இதில் கொல்லப்பட்டது ஒரு பெரிய துயரமான. இதுவரை நாம் கண்ட இந்த தரவுகள் எல்லாமே வந்து சிவசங்கர் ஜி அவர் வெளியிட்ட தரவுகள் அடிப்படையாக கொண்டது. இப்படி தான் நாங்கள் செயல்பட்டு அந்த பிஜேபியினுடைய வெற்றிக்கு பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இது கொடுத்துருக்காரு. இப்போது இதை நம்ம தமிழ்நாட்டோடு எடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இங்கே ஒர்க்கிங் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சதவீதம், அதாவது விழுக்காடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா 68.6, அது ரவுண்டாக நம்ம வந்து 70ன்னு வச்சுப்போம். 70 விழுக்காடு பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 70 விழுக்காடு பேர் கன்னி வெடிகளாக வந்து செதறி ஆட்சி மாற்றம் நடந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இவிஎம் மிஷின்களுடைய தில்லுமுல்லுகள்,
இல்லாமல் இல்லை. எப்படி வந்து இந்த லண்டனுடைய அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்தினுடைய அந்த ஊழல் வெளிவந்தது, அது நான் தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஊழல் வெளிவந்தது. எப்படி வந்து அவங்க அவமானப்பட்டாங்களோ, எப்படி வந்து அந்த நிறுவனத்தை வந்து மூட வேண்டிய நிலைக்கு ஆளானாங்களோ, எப்படி அபராதத்துக்கும் பண நெருக்கடிக்கு அவங்க தள்ளப்பட்டாங்களோ, அதே மாதிரி வந்து பிற்காலத்தில் இந்த ஈவிஎம் மோசடி செய்த யாருன்னு சொல்லிட்டு வெளிவரும்போது அது நடக்கும். இப்போது நாம் இதில் பார்க்க வேண்டியது, வதந்திகள் வந்து அரசுகளை கவிழ்த்திடும். நமக்கும் அந்த வாய்ப்பு இங்கே நிறைய பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நாம் சரியான முறையில் அணுகாதனால தோல்விக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. கூட இவிஎம் மிஷின்களுடைய அந்த குளறுபடிகள், அது மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே வச்சு தான் வந்து நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து உண்மைக்கான ஒரு குழுக்களை ஆரம்பித்து இந்த வதந்திகளையும் ஃபேக் நியூஸையும் வந்து முறியடிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கணும். கட்சி சாராத நபர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒன்றுபட்டு எந்த ஒரு மாண்பை வந்து தமிழ்நாடு எழுந்து நிற்குதோ அந்த மாண்பைகளையும் தமிழர் நலனையும் நல்ல ஒரு ஆட்சியையும் அமைக்கிறதுக்கான அந்த இதில் வந்து முன்னெடுத்து செல்லணும். அதுதான் இது நோக்கம் இதில். நன்றி நண்பர்களே.